குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத் உள்துறை அமைச்சகத்தின் எச்சரிக்கை இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த குவைத்தில் குழந்தையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிற வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக பாருங்க. முதல் செய்தி, குவைத்தில் குழந்தையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக எகிப்து நாட்டு ஆசிரியருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து குவைத் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முன்னதாக குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருந்தது. ஆனால் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தண்டனையை குறைத்து 5 ஆண்டுகளாக ஆக்கியுள்ளது. விசாரணையில் அவர் குழந்தையிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பணம் தருவதாக கூறி பர்வானாவில் உள்ள ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் என செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் உள்துறை அமைச்சகம் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர்களை குறிவைத்து மோசடி நடவடிக்கைகள் அதிகரித்து வருவது குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த மோசடிகள் குவைத்திற்கு வெளியே உள்ள தனி நபர்களால் திட்டமிடப்பட்டு போலீஸ் அதிகாரிகளைப் போல் ஆள்மாறாட்டம் செய்து பேசுகின்றனர். இந்த மோசடி நடவடிக்கைகளுக்கு எதிராக பலமுறை குவைத் MOI எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோல ஏதேனும் சந்தேகப்படுமானியான அழைப்புகள் வந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்குமாறு குவைத் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களை குவைத் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தின் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையத்தின் அதிகாரிகள் ஹவல்லி மற்றும் அகமதி மாகாணங்களில் நடத்திய ஆய்வின் போது சுமார் 32 விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விதிமீறல்களில் ஈடுபட்ட கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.